ஏன்னா இன்றைய தினம் வந்து வழங்க போகிறோம். வாங்க என்னென்ன உதவிகளை வந்து வழங்குறோம் அப்படின்றத வந்து பார்த்துருவோம். அண்ணா வந்து என்ன மாதிரி பாட மாட்டீங்களா அண்ணா? கால் வந்து புண்ணா போயிட்டுண்ணே. எடுத்துட்டீங்களா? எனக்கு வந்து முந்தி ஒரு காலத்தில் இவற்றை பாட்டு வந்து பார்த்துருக்குறேன். அப்போ அந்த பாட்டை வந்து இவரை வந்து யோசிக்கிறான், இங்கே ஆளை காணையிலே ஆளை ஒருக்கா பாட விட்டு எடுக்கணும்ட்டு நல்ல ஒரு குரல். அண்ணா லைட்டாக குடித்தா தான் பாடுவார். ஆனால் இன்றைக்கு குடிக்கலை. குடிக்காம பாடினா அப்படி இருக்குன்ற ஒருக்கா பார்த்துருவோம். என்னென்ன ஒருக்கா பாட்டு ஒன்று பாடி விடுங்க. நல்ல பாட்டு ஒன்று உங்களோட குரலுக்கு நான் இல்லை. ஓ, இதில் விளங்கும். நீங்கள் ஒருக்கா பாடுங்க, நான் எடுத்து போட்டு காட்டுறேன் பாருங்கள். கண்ணுமா காதல் என்னும் கவிதை சொல்லடி, உந்தன் செல்ல மொழியினிலே உள்ளம் கொள்ளையடித்ததென்ன, நீ துள்ளி வரும் நடையில் உள்ளம் மெல்ல துடித்ததென்ன, உன்னை காண வேணும் சேர வேணும் வாராயோ வாராயோ கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி. உண்மையிலேயே இப்போ அன்னையில பாட்டை வந்து முழுமையாக வந்து பதிவு செய்யலாமல் இருந்தது. இப்போ நம்ம வந்த இடத்துல இதுக்குள்ளே வந்த இடத்துல அண்ணா போகிறார். அன்னைக்கண்டு ஒரு நாளைக்கு தனியாக வந்து அன்னையில ஒரு டீப்பும் கையில் கொடுத்து போட்டு அடித்து ஒரு கணக்கான பதமாகவும் இருக்கணும். என்னென்ன இருந்தால் அடித்து படிப்பாராக இருந்தால் அவற்றை குரல் அப்படி தான் வரும். உண்மையாகவே கேட்டு ஒரு கட்டத்தில் மெய் செல்லிச்சு. நான் இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முதல் அவற்றை பாடலை வந்து கேட்டிருக்கிறேன். இப்போ தான் நாளை வந்து சந்திக்க கிடைச்சிது. அப்போ நான் இவர்கிட்ட பதிவு எடுக்கணும் முடிஞ்சு வச்சேன்னா அப்போ இன்றைக்கு ஒரு நார்மலான ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்கு. அப்போ நாங்கள் பொதி வழங்குறதுக்காக வந்தனாங்க, பொதியை வழங்க போகிறேன். இப்போ என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க? ஒரு வேலை பற்றி ஒன்றும் இல்லைப்பா, வீட்டில் தான் இருக்கிறேன்ப்பா. வீட்டில் தான் இருக்கிறீங்களா? சரி, சந்திப்போம். அடுத்த ஒரு கட்டம் வரும். எங்கே இருக்குது வீடு? இந்த இது 1-2 வீடு. சரியா, நான் வாரன், வீட்டை வாரன். ஒரு நாளைக்கு உங்களோட இசை கச்சேரி முழுமையாக வந்து பதிவு செய்ய போகிறேன். சரியா? அழகாக எனக்கு பாடி தரணும். பாடுவேங்க. சரியா? இப்போ இன்றைக்கு இப்போ பாடினது அவர் சைக்கிளில் வந்தவர், களைச்சி போய் வந்தவர். இன்னொரு பாட்டு ஒன்று எடுத்து விட்றீங்களா? நோமலா உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டில் இன்னொரு ஒரு லைன் 2-3 லைன் எடுத்து விடுங்க. பூஜைக்கேத்த பூவிது நேற்று தானே பூத்தது, பூத்தத யாரத பார்த்தது, மேலே போட்ட தாவணி சேலையாகி போனது, சேலை இழுத்து விடுவதே வேலையாகி போனது, கொக்கு ஒன்று சொக்கி போடுதே பூஜைக்கேத்த பூவிது நேற்று தானே பூத்தது, பூத்தத யாரத பார்த்தது. சூப்பர் சூப்பர். அதை அடிச்சு கொடுத்தாதான் அடுத்த லெவலுக்கு வருமேனே. பாவாடை கட்டையில் பார்த்தேண்டி மச்சான், ஆனாலும் நெஞ்சுக்குள்ள ஏதோ அச்சம், ஓயாம பார்த்து புட்டா வேறென்ன மிச்சம், கல்யாணம் பண்ணிக்கிட்ட இன்னும் சச்சம், அச்சு வெள்ளம் பேச்சில் ஆளை தூக்குறேன், கொஞ்ச நேரம் பாரு நான் கூலி கேட்குறேன், துள்ளி போகும் புள்ளி மான மல்லு வெட்டி இழுக்குது, மாமன் பேசும் பேச்சை கேட்டு வேப்பங்குச்சி இனிக்குது, பூஜைக்கேத்த பூவிது நேற்று தானே பூத்தது, பூத்தத யாரத பார்த்தது. மேல போட்டதா. சரி, நன்றி. அடுத்த பதிவுல சந்திக்கும் வரை விடைபெறுவோமா?